Welcome to Dr. Michael's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் Therapeutic Music as an Astrological Remedy என்ற தலைப்புல சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அஸ்ட்ராலஜியும் மியூசிக்கும் சங்கீதமும் ஜோதிஷ சாஸ்திரமும் ரெண்டும் டிவைன் ஆரிஜின். எப்படின்னு டிவைன் ஆரிஜின் எந்த கணிப்புலன்னு சொன்னால் ரெண்டுத்துக்குமே ஆரிஜின் வந்து வேதங்கள். ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் அப்படின்ற இந்த 4 வேதங்களில் தொடர்புடையது தான் இந்த ரிக் வேதத்துக்கு தொடர்புடையது. அதில் நம்ம இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தையும் சாம வேதத்துக்கு தொடர்பாக இந்த அதனோட அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம சங்கீத சாஸ்திரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். காந்தர்வ வேதம் அப்படின்னு சொல்கிறது கூட சங்கீத சாஸ்திரம். அதில் வந்து நாட்டியம் அதெல்லாம் கூட சேர்ந்து அதில் பார்த்துக்க முடியும். ஆனால் சிவபெருமான் நிருத்தியம் அதாவது ருத்ர தாண்டவம் ஆடும்பொழுது அப்போது வந்து அந்த பஞ்சமுகம் அந்த என்ன இருக்குது, சத்யோஜாதம், அகோரம், வாமபாகம், அப்புறம் வந்து ஈசானம், தத்புருஷம், இது போல் இருக்கிறது 5 முகத்திலேருந்து அந்த திருமுகத்திலேருந்து வந்த ஸ்வரங்கள் தான் என்ன இசை அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு. இசை என்ன சொல்லும்பொழுது சங்கீத சாஸ்திரம் சவுண்ட் வேவ்ஸோட ரிலேட் ஆனது. சவுண்ட் என்ன பண்ணும், எந்த நீளத்துக்கு போகிறதோ அதே அளவுக்கு சரியான அளவுக்கு ஒரு வைப்ரேஷனையும் கூட சேர்த்து எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி அஸ்ட்ராலஜி அப்படின்னு வரும்போது இந்த பிளானட்ஸ்லாம் என்ன பண்ணும், லைட் வேவுக்கு ரிலேட்டடாக ஆகுது. லைட்டை கூட என்ன அது தொடர்புடையது. ஒரு நேரத்தில் எவ்வளோ வேகமாக ஆனாலும் அது போகமாக இருக்கும். ஆனால் அது கூட என்ன பண்ணாது, வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கிறது ஒரே நேர்கோட்டில் ஒளி வந்து செல்லும். அதனால் காலபுருஷனோட தத்துவத்தில் தான் அவரோட லிம்ஸ்லேருந்து அவருடைய விலா எலும்புகளிலேருந்து தான் இந்த இசையும் ஜோதிஷமும் துவங்கியது அப்படின்னு நம்ம சொல்கிற பெரிய நம்பிக்கையெல்லாம் உண்டு. ஏன்னு சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன லிங்க் நம்ம எங்கே பார்த்துக்கலாம்னா, பகவத்கீதையில் கிருஷ்ண பரமான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் கால கலேதாமஸ்மி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கால கலியதாமஸ்ன்னு சொன்னால் காலம் என்பதற்கு தான் முன்ன நின்று எல்லாத்தையும் சரிப்படுத்துகிறோம், காலமாக இருக்கிறோம்னு சொன்னால் த டைம் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்போது டைம் பர்சானிஃபிகேஷனோட லிம்ஸ்லேருந்து தான் இசையும் ஜோதிஷ சாஸ்திரமும் வந்தது, அதனோட விலா எலும்புகளிலேருந்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் ஒரு என்ன நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இதெல்லாம் நம்ம இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. இதை மாறாத தொன்று தொட்டு யுகாந்திரமாக நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு வரோம், அப்படியே புரிஞ்சுட்டு இருக்கோம். இதில் எந்த மாறுதலும் இல்லை. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது சர்ஜம் பஞ்சமம் அது ரெண்டுத்துக்கும் மாறுதல் இல்லைன்னு பார்த்தோம். ஆனால் காந்தாரத்தில் 2, ரிஷபம் 2, மத்தியமம் 2, பஞ்சமம் 2, அதுக்கப்புறம் பஞ்சமம் மாறுதல் இல்லை, தெய்வதம் 2, நிஷாதம் 2. சட்ஜத்துக்கும் பஞ்சமத்துக்கும் மாறுதல் இல்லை, ரெண்டும் ஒரே ஸ்வரம் தான். பாக்கி எல்லா ஸ்வரங்களுக்கும் ரிஷப காந்தார மத்தியம தெய்வத நிஷாதங்கள் இதுக்கு என்ன உண்டு, 2 கிரகங்களுக்கு அது பொதுவாக இருக்கும். அதாவது ஒரு கிரகத்துக்கு 2 இடம், ஒரு கோமள ஸ்வரமும் தீவிர ஸ்வரமும். இதையும் நம்ம சென்ற பதிவில் பார்த்தோம். அதாவது சூரியனுக்கு உரியது சட்ஜம், சந்திரனுக்கு உரியது பஞ்சமம். அப்புறம் சூரியனோட ராசி என்னது, சிம்ம ராசி. சிம்மத்தில் சூரியன் உச்சம் அப்படின்னு சொன்னால் சிம்மத்திலேருந்து சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். மகரம் கும்பம் ரெண்டுத்துக்கும் அதிபதி சனீஸ்வரன். அப்புறம் மகரம் கும்பம் அப்படின்றதுக்கு அப்புறம் முன்னாடி தனுசும் மீனத்துக்கும் உரிய அதிபதி வந்து குரு பகவான். அப்புறம் மேஷ விருச்சிக ராசியாதிபதியும் அது வந்து செவ்வாய். ரிஷப துலாம் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன். புதன் அப்புறம் கன்னி 2 சொன்னால் அது ரெண்டுத்துக்கும் அதிபதி வந்து மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதிபதி வந்து புதன். இது என்னத்துக்கும் 2 கிரகங்களுக்கு இருக்கிற 2 இடத்துலையும் ஒன்று தீவிர ஸ்வரத்துக்கு அடிப்படையாகும், இன்னொன்று கோமல ஸ்வரத்துக்கு. கோமலம் என்று சொன்னால் சாதாரணமாக பாடக்கூடியது அப்படின்னு சொன்னால் அந்த 2 ஸ்வரத்துக்கும் ஒரு கிரகத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஸோ இந்த அடிப்படையில் எங்கெல்லாம் நம்மளுக்கு மாறுதல் இருக்குது, எங்கே வீக்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த டிவைன் ஆரிஜின்லேருந்து வந்திருந்தாலும் அதுக்கு சில மாறுதல்களை நம்ம இசை மூலமாக தெரியப்படுத்த முடியும். இசை எப்பொழுதும் என்ன, அது சவுண்ட் வேவ்ஸில் இருக்கிறதுனால சவுண்ட் இஸ் அ ரிஃபைன்டு சவுண்ட். இட் மேக்ஸ் யூ டு சிங் அகெயின் அண்ட் அகெயின். ஒரு நோட்டில் ஒரு சஞ்சாரம் போகிறதுன்னு சொன்னால் அதே ஃப்ரீக்குவன்சியில் தொடர்ந்து மீண்டும் அதை நம்ம பாடும்பொழுது தான் அது வந்து இசை என்று ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் வந்து என்ன, இசைக்கு நம்மளுக்கு இவ்வளோதான்ப்பா முடியும், இதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொன்னால் அது அப்படி குறைவாக பாடினால் அது என்ன இருக்காது, அந்த ஃப்ரீக்குவன்சியை மாற்றி அதில் இருக்கும்பொழுது இட் வில் நாட் டேக் யூ, அது வந்து இசை என்று ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ நம்மளோட ஒரு தனிப்பட்ட முறையில் நம்மளோட
ஹியூமன் பாடி இருக்கே, நம்மளோட தாட் ப்ராசஸ், நம்மளோட மூளையோட இருக்கே, அது ஒரு பவரில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியில் அதனோட வேவ் லெங்க்த்தை அதை வெளியே அனுப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு கணிப்பு, அது ஒரு கான்செப்டில் அது போல் ஒரு புரிதலில் நம்ம ஆரம்பித்தா நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட தாட் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு பவர் இருக்குதுன்னு அர்த்தம். அது ஒரு டிரான்ஸ்மிஷன் பாயிண்ட் போல், டிரான்ஸ்மிஷன் டவர் போல். அந்த டிரான்ஸ்மிஷன் டவரில் இஃப் யூ வாண்ட் டு டிரான்ஸ்மிட் தி பாசிட்டிவ் திங்ஸ், transmitting positive sense, transmitting the required vibration, you want to transmit the positive energy அப்படின்னா நம்மளோட தாட் ப்ராசஸ் அதில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சியை முதல்ல மாற்றணும். டிரான்ஸ்மிட்டிங் டவர் போல நம்மளோட மூளை இருக்குது, அந்த மூளைக்கு உண்டான அங்கே இருக்கிற தாட் ப்ராசஸ் அந்த ஃப்ரீக்குவன்சி ஒரு டிரான்ஸ்மிட்டிங் டவர் போல வேலை செய்யும். அப்படின்னா அந்த டவர்லேருந்து வர வேவ் லெங்க்த்து நிச்சயமாக பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட இருக்கணும். இப்போ அப்படி அதில் அந்த ஒரு கான்செப்ட். ரெண்டாவது, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் சம் ஒன், நம்மளோட எண்ண ஓட்டங்கள் சிலரை மாறுபடுத்த வேண்டும், நம்மளுடைய எண்ணத்தில் செயல்பாடுகள் அதுக்கு தொடர்புடையதாக இருக்கணும்னு சொன்னால் எண்ணத்தில் இருக்கிற சிறப்பை மீண்டும் மேலும் மேலும் சிறப்புப்படுத்தினா அது அடுத்தவங்க மேலே ஒரு பாசிட்டிவ் என்ன தெரியுமா நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால டிரான்ஸ்மிட்டிங் டவர்னு சொல்லும்பொழுது இந்த டிரான்ஸ்மிட்டிங் டவர் ஷுட் ஆல்வேஸ் emanate the positive energy. அந்த frequency ought to be accepted by everyone. அப்படின்ற அந்த கண்டிஷனில் நம்ம வந்து நம்ம தாட் ப்ராசஸை சிறப்பாகவும் மேன்மை பொருந்தியதாகவும் வளர்த்து கொள்ள வேண்டும். இதில் மாற்று கருத்து நம்ம எடுத்துக்கவே இல்லை. இந்த இசை ஒரு ரெமிடியாக இருக்கணும்னு சொன்னால் இது எல்லாமே முடியும், இது எல்லாமே சாத்தியம்தான். ஆனால் இந்த கிரகங்களுக்கெல்லாம் பிளானட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, நம்மளோட ஸ்வரத்துக்கு சப்த ஸ்வரங்களுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி போல் நட்சத்திரங்களுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த நட்சத்திரங்கள் இருக்கிற ஃப்ரீக்வன்சிக்கும் இந்த கிரகங்களுக்கு இருக்கிற ஃப்ரீக்வன்சியும் நம்மளோட சப்தஸ்வரங்களுக்கு இருக்கிற ஃப்ரீக்வன்சியும் சேர்த்தா அது இது மூணுத்தையும் சரி செய்து மெடிசினல் ஆஸ்பெக்ட்ஸ் அதையும் நம்ம சேர்ந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கோ ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுக்கோ ஒரு சின்ன ரிசர்ச் பேப்பரோ இல்லை எடுத்து போனால் ஒரு குரூப்பில் டிஸ்கஷனுக்கோ போகிறோம்னா அது ஒரு பெரிய அளவில் நம்மளுக்கு செய்திகளை எடுத்து தரும். அப்படியே அது ஒரு சமுத்திரம் போல் அதில் இன்னும் உள்ளே இறங்கினா முத்து மட்டும் கிடைக்காது, நிறைய என்ன மாணிக்க பறவைகள் கூட நம்மளுக்கு கிடைக்கும். நவரத்னங்களை தாண்டி என்னெல்லாம் மேலானது இருக்கோ அது எல்லாமே கிடைக்கும். ஏன்னா வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் தி சத்யோஜாதம்னு சொன்ன பொழுதும் அதுக்கப்புறம் என்ன இருக்கு, டைம் பர்சோனிஃபிகேஷன், அந்த காலபுருஷனோட விழா இளமையிலேருந்து வரும்போது காலபுருஷன் வரும்போது அது எல்லாத்துலேயும் அதில் கிடைக்கிறது மூழ்கி முத்தெடுக்கிறது காட்டாலும் மூழ்கி நவரத்னங்களையும் தாண்டி அதற்கு மேலான சிறப்பு சாமான்களை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை இன்னும் விரிவாக வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.